நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரொம்ப சரியா சொன்னீங்க குப்தா அவர்களே. எங்க ராஜ்யத்துக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் தீர்த்து வைப்பான். அவனுடைய அறிவாற்றலையும் அவனுடைய புத்திசாலித்தனத்தையும் மறுபடியும் காட்டியிருக்கான். விஜயநகர ராஜ்யத்தோட கௌரவத்தையும் மரியாதையையும் மறுபடியும் காப்பாத்திருக்கான். மகாராஜா, எனக்கு உங்களுடைய கௌரவத்தை தவிர வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. மகாராஜா, நான் சவால் விட்ட மாதிரி என் மொத்த சொத்தையும் நான் ராமகிருஷ்ணன் கிட்ட ஒப்படைக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குப்தா அவர்களே, எனக்கு அதுல எல்லாம் எந்த விருப்பமும் கிடையாது. அதை நீங்களே வச்சுக்கோங்க. முடிஞ்ச அந்த பணத்துல நீங்க ஒரு கல்வி நிலையம் தொடங்குங்க. கல்வி நிலையமா? ஆமா, பல்மொழி கல்வி கூடம். உங்களுக்கு தான் எல்லா மொழிகளும் தெரியுமே. இப்படிப்பட்ட ஒரு திறமைய சாதாரண சவால்களுக்கு பயன்படுத்தலாமா? சவால்ல ஜெயிச்சா பணம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா கல்வி கூடம் திறந்து கல்வியை பகிர்ந்துகிட்டீங்கன்னா உங்களை மாதிரியே இன்னும் 1000 புத்திசாலிகளை நீங்க உருவாக்கலாம். நல்லது, அப்படியே செய்யறேன். இது ஒரு சிறந்த யோசனை பண்டிதனை ராமகிருஷ்ணா. அறிஞரே, எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். நீங்க விஜயநகர ராஜ்யத்துல பல்மொழி கல்வி கூடம் ஒண்ணு ஆரம்பிக்கணும். சரி. நம்ம நாட்டுல பல மொழிகள் இருந்தாலும் நாம ஒற்றுமையா இருக்கிறோம். அதனால என்னுடைய ஆசை, நம்ம ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம நாட்டோட எல்லா மொழிகளையும் பேசணும். இந்த கல்வி கூடத்துக்காக எங்க ராஜ்யத்தின் சார்பா உங்களுக்கு நிலத்தை இனாமா கொடுக்க ஆசைப்படுறேன். மந்திரியாரே. மகாராஜா. மகாராஜா, உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நான் உங்களுக்காகவும் பண்டித ராமகிருஷ்ணனுக்காகவும் கண்டிப்பா பள்ளிக்கூடத்தை கட்டி என் நன்றி கடனை அடைக்கிறேன். பல மொழிகள் பேசக்கூடிய மாணவர்களை நான் உருவாக்குறேன். அற்புதம். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! இன்னைக்கு பாராட்டெல்லாம் எனக்கு இல்ல, பண்டிதன் ராமகிருஷ்ணனை சேர்ந்தாகணும். பண்டிதன் ராமகிருஷ்ணன் வாழ்க! பண்டிதன் ராமகிருஷ்ணன் வாழ்க! பண்டிதன் ராமகிருஷ்ணன் வாழ்க! சாரதா, சாரதா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. அடே குண்டப்பா, சாரதா எங்கடா? ஐயோ சாரதா, சீக்கிரமா வாயேன், எனக்கு பசிக்குது. வந்துட்டேங்க, எடுத்துக்கோங்க. ஏய், சாப்பாடு கேட்ட தண்ணி கொண்டு வர, சீக்கிரமா கொண்டு வா, எனக்கு பயங்கர பசி. சரி, இன்னைக்கு எனக்காக விசேஷமா என்ன சமைச்சு வச்சிருக்க? என்ன சமைக்கிறதுன்னு தினம் யோசிச்சு மூளையே சூடு ஆயிடுது தெரியுமா? ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு இது. அதனால உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு இப்பவே சொல்லுங்க, நான் உடனே சமைச்சு தந்துடுறேன். என்ன? அப்ப நீ இன்னும் சமைக்கலையா? இனிதான் சமைக்கவே போறியா? ஐயோ சாரதா, பசில நான் பரலோகமே போயிடுவோம் போல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க, 2 நிமிஷத்துல போய் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். 2 நிமிஷத்துல போய் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறாங்களாமே? அந்த 7 நிமிஷத்துக்குள்ள என் உயிரே போச்சுன்னா சரி பரவாயில்ல, நீ ஒண்ணு பண்ணு, போய் புளியோதரை செஞ்சு கொண்டு வா. போ. ஆனா அதை சீக்கிரமா சமைக்க முடியாது, கொஞ்சம் நேரம் எடுக்குங்க. அப்படியா? அப்படின்னா சாதாரணமா கூட்டு பொரியல் செஞ்சு கொண்டு வா. போ. ஆனா அதுக்கு தேவையான காய்கறி வீட்ல இல்லையே. புடலங்கா சாம்பார் செஞ்சு கொண்டு வா. போதும். ஆனா புடலங்கா வீட்ல இல்லங்க. வீட்ல இல்லன்னா அது வேணுமான்னு ஏன் கேட்ட? நான் இப்ப கேட்டேன், இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இது இல்ல அது இல்ல, கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். இத நேத்து சாப்பிட்டோம், இது முந்தா நாள் சாப்பிட்டோம். இப்படியே சொல்லி என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க போறியா? இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை மட்டும் தான் நான் சமைக்க போறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? என் கண்களை ஏன் கட்டி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? மகாராஜா, நான் இன்னைக்கு உங்களுக்காக விசேஷமான சமையல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். விசேஷ சமையலா? ஆமா மகாராஜா, அந்த விசேஷமான சாப்பாட்டை நீங்க மட்டும் தான் சாப்பிடணும். ஆனா அதுக்காக என்னோட கண்களை கட்டி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எதையும் பார்க்க முடியலையே. மகாராஜா, நீங்க பார்க்கவே தேவையில்ல, ருசி பார்த்தாலே போதும். ருசி பார்த்ததுக்கு அப்புறம் அது என்ன நீங்க சொன்னா போதும். கண்ணு திறந்திருந்தாலே எதையும் வாயில வைக்க முடியாது. கண்ணு வேற கட்டி விட்டுட்டா எது வாயில போகுதுன்னே தெரியாது. மகாராஜா, இந்தாங்க இத பிடிங்க. இந்த கேரட் அல்வாவை விசேஷமா உங்களுக்காகவே பண்ணிருக்கேன். மகாராஜா, அது முகர்ந்து பார்க்காதீங்க, அத நல்லா ருசி பாருங்க. பாக்குறேன். அற்புதம்.
ஆமா ஆமா மகாராஜா, இப்ப சொல்லுங்க, நீங்க சாப்பிட்டது என்ன? இது ஏதோ காரம்னு நினைக்கிறேன். பூசணிக்காய் ஊர்கா அதானே? மகாராஜா இந்தாங்க மகாராஜா. கொடு. அங்க இல்ல, இங்க. இந்த பாயசத்தை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. சாப்பிடலாமா? அற்புதம் அற்புதம் அற்புதம். இல்லையா இல்லையா, அதான் அப்பவே சொன்னல, இது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. இது இது ரொம்ப புளிப்பா இருக்கு. இது இது நிச்சயமா தயிர் சாதம் தான். திரு 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 எதுக்காக அழுதுட்டு இருக்க? மகாராஜா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு விசேஷமா உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆனா உங்களால ஒண்ணு கூட சரியா கண்டுபிடிக்க முடியல. சரி சரி, அழாத திரு, அழாத, கொஞ்சம் அமைதியா இரு. இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. உன்னோட இந்த விசேஷ சமையல் இருக்குல்ல, அது ரொம்ப விசேஷமா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. எதையும் நம்பவே முடியல. இத நான் இல்ல, கடவுளே சாப்பிட்டா கூட என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. மகாராஜா, ఈ சாப்பாடு அவ்வளவு அற்புதமா இருக்கா? ஆமா ஆமா. சரி மகாராஜா, அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. எங்க ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிங்க. இவன் ஏன் பையன், இவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். சாப்பிட என்ன வேணும்னு சொல்லு, நான் இப்பவே போய் சமைச்சு கொண்டு வரேன். பாத்தியா, அம்மான்னா அம்மா தான். அம்மா, என் ஆசை நிறைவேற்றுவல. உன் கையால செஞ்ச கிச்சடியை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அதை செஞ்சு கொண்டு வரியாம்மா? அதுல 2 வகையான பருப்பு போட்டு, அதுல கொஞ்சம் மிளகாவும் இஞ்சியும் போட்டு நல்லா கொண்டு வாயம்மா. சீக்கிரம் போயிட்டு வாமா. கிச்சடியா? ஐயோ, உடம்பு சரியில்லாதவங்க தான் கிச்சடி சாப்பிடுவாங்க. அப்புறம் வயசானவங்களுக்கும் பிடிக்கும். நீதான் வளர்ந்தவனாச்சே. இப்ப சொல்லு, சாப்பிடறதுக்கு என்ன வேணும்? நான் போய் உடனே கொண்டு வரேன். ஐயோ, ஆள விடுங்க. சாப்பிட ஏதாவது இருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்றது தப்பா போச்சே. எனக்கு பசியே போச்சு. ஏன் கோவப்படுறீங்க? இது உங்க வீடு, அரசபை கிடையாது. அங்க வேணா நீங்க சொல்றது செல்லுபடியாகும். பாருங்க பாருங்கம்மா, நான் எவ்வளவு பாசமா இவர்கிட்ட என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு இவர் கோவப்பட்டு என் மேலேயே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. எடுத்துக்கோங்க. என்னத்த? உங்களை இல்ல, நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா, தடி எடுங்க. ஐயோ, அம்மா 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 இருமா. அம்மா வேண்டாமா, அம்மா இருமா. என் மருமகளை ஏன்டா அழ வைக்கிற? ஏதோ இந்த ராஜ்யத்துக்கே மகாராஜா மாதிரி உத்தரவெல்லாம் விட்டுட்டு இருக்க. இவ என்ன உனக்கு அடிமையா? நீ வேணா இந்த உலகத்துக்கே சிறப்பு ஆலோசகரா இருந்திருக்கலாம். அது எல்லாருக்கும் தெரியும். மகாராஜா மேல நல்ல நம்பிக்கை வச்சிருக்காருன்னு தெரியும். அதனாலதான் உனக்கு ரொம்ப திமிர் ஏறி போச்சா? நீ பாத்துக்கிட்டே இரு. உன்னோட திமிர அடக்கிறதுக்காகவே உன்னை விட சிறந்தவன் அரசபைக்கு வரதா போறான். அவன் வந்ததுக்கு அப்புறம் மகாராஜா அவனை உன்னை விட அதிகமா கௌரவிப்பாரு. அரசவைக்கு எந்த வழியா போகணும்? நீ பாத்துக்கிட்டே இரு. சரி விடு. அப்ப நான் கிளம்புறேன் அரசவைக்கு, அதுவும் பட்டினியோட. நீங்க மட்டும் நல்லா கொட்டிக்கோங்க. போறேன். நீ எவ்வளவு பொங்கினாலும் வேலைக்காகலாமா? போட்டு விடு, மறந்துரு. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இருப்பாங்க. காரணமே இல்லாம எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்களா? ஆமா, அவரும் இப்படிதான். சரியா சொன்னீங்க. ஆனா அம்மா, அவரும் இப்ப ஆம்பளையா மாறிட்டே வராரு தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஆம்பளையா மாறிட்டு வராரு. மந்திரியாரே, மகாராஜா, பிரச்சனை என்னங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மகாராஜா, விஸ்வநாத் தாசரி தர்பார்ல புகார் கொடுத்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரோட மனைவிக்கு பிரசவம் ஆச்சு. இதுல என்ன பெரிய அநியாயம் இருக்கு? குருதேவா, முதல்ல விஷயம் என்னங்கறத கேளுங்க. சரி சொல்லு. நான் சொல்ல வேண்டாம்னு மறுக்கலையே. சொல்லு, என்னன்னு கேட்போம். மகாராஜா, அவர் மனைவியோட முதல் பிரசவத்துக்கு நிறைய செலவுகள் ஆச்சாம். விஸ்வநாத்தோட மனைவிக்கு அர்த்த ராத்திரியில பிரசவ வலி வந்திருக்கு. குழந்தை பிறக்க வேண்டிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருந்தது. அவருக்கு உதவி செய்யறதுக்கு அந்த நேரத்துல அங்க யாருமே இல்ல.
அப்பதான் பிரசாத்ங்கிறவரு குதிரை வண்டியில அந்த பக்கமா போயிட்டு இருந்தாரு. விஸ்வநாத் அவரை நிறுத்தறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிருக்காரு. அவர் தன்னோட மனைவிய மருத்துவச்சிக்கிட்ட கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் தன்னோட குதிரை வண்டிய நிறுத்தவே இல்லை. குருதேவா, பிரச்சனை என்னங்கறத முழுசா கேளுங்க. சரி மகாராஜா. குருஜி, அனாவசியமா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்காதீங்க குருஜி. மகாராஜா, உதவி எதுவுமே கிடைக்காம விஸ்வநாத் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு மருத்துவச்சி வீட்டுக்கு தாமதமா போனாரு. அதனால அவர் மனைவிக்கு பிரசவ நேரத்துல நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் உதவிக்கு இன்னொரு வைத்தியரை பக்கத்து ஊர்ல இருந்து கூப்பிட வேண்டியதாயிடுச்சு. இந்த முயற்சிகளால அவருக்கு நிறைய பணம் செலவாயிடுச்சு மகாராஜா. சரி, இப்ப விஸ்வநாத் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? விஸ்வநாத் என்ன சொல்றாருன்னா, குதிரை வண்டிக்காரர் பிரசாத் உரிய நேரத்துல அவருக்கு உதவி பண்ணல. அதன் காரணமா அவரோட மனைவிக்கு பிரசவ நேரத்துல கஷ்டம் வந்துடுச்சு. அதனால விஸ்வநாத்துக்கு அவசியத்துக்கு அதிகமாவே பணம் செலவாயிடுச்சு. ஆமா மகாராஜா, அது உண்மைதான். நடந்தது இதுதான். நான் இது வரைக்கும் சம்பாரிச்ச மொத்த பணமும் இதுலயே செலவாயிடுச்சு. இப்ப என்னோட குழந்தைய வளர்க்கவும் படிக்க வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு சல்லி பைசா கூட மிஞ்சல. ரொம்ப கஷ்டமா இருக்கு மகாராஜா. இதுக்கெல்லாம் இந்த பிரசாத் தான் காரணம். பிரசாத், இது விஷயமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மகாராஜா, இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. இவர் என்னோட குதிரை வண்டியை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றப்போ இவர் திருடனாவோ வழிப்பறியாவோ இருப்பாருன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் பயந்து போய் வண்டியை நிறுத்தாம போயிட்டேன் மகாராஜா. மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது பேசலாமா? நிச்சயமா குருதேவா, உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. மகாராஜா, இந்த நபர் அதிக பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தகுந்த நேரத்துல உதவி செய்யாம இவரோட பாதுகாப்பை பத்தி மட்டுமே யோசிச்சு இவர் செயல்பட்டிருக்காரு. என்னையே எடுத்துக்கங்க மகாராஜா, நான் எப்பவுமே ஒவ்வொரு அடியையும் பார்த்து தான் எடுத்து வைப்பேன். ஏன்னா என்னால ஒரு சின்ன எறும்புக்கு கூட பாதிப்பு ஏற்படக்கூடாது. மகாராஜா, நான் என்னோட முழு வாழ்க்கையையும் மானிட சேவைக்காகவே அர்ப்பணிச்சிருக்கேன். ஆனா இந்த நபர் கடவுளுக்கு சமமான ஒரு கர்ப்பவதி பெண்ணுக்கு உதவி செய்யாம அங்கிருந்து ஓடி போயிருக்காரு. இது குற்றம் மகாராஜா, குற்றம் மட்டும் இல்ல, இது பாவம், பெரிய பாவம். இந்த பாவத்துக்கு தண்டனையா இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். மன்னிக்கணும் குருதேவா, நீங்க சொல்றது நியாயமா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரியே பிரசாத் குற்றவாளியா இருந்தாலும் அவருக்கு தண்டனை தூக்கு தண்டனையா இருக்க கூடாது. ஆச்சரியமா இருக்கு. ஒரு தடவை என்னடான்னா பிரசாத் தான் குற்றவாளின்னு சொல்ற, இன்னொரு தடவை அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீ மறுத்துக்கிட்டு இருக்க. நீ இப்ப என்னதான் சொல்ல வர பண்டித ராமகிருஷ்ணா? மகாராஜா, பிரசாத் அவருடைய பயத்தினாலதான் இந்த தப்பையெல்லாம் செஞ்சிருக்காரு. ஆனா பயத்தை விட மனிதாபிமானம் தான் சிறந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பயத்தினாலதான் இவரு உதவி செய்யறதுக்கு முன் வரல. நீ சொல்ல வரத கொஞ்சம் தெளிவா சொல்லு பண்டித ராமகிருஷ்ணா. நீ அனாவசியமா மகாராஜாவோட என்னோட இந்த அரசவையோட நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்க. குருதேவா, மனிதாபிமானம்ங்கிற அடிப்படையில பார்க்கும்போது இந்த பிரசாத் அவர்கள் இந்த விஸ்வநாதனுக்கு தகுந்த நேரத்துல உதவி செஞ்சிருந்தார்னா பணத்தையும் சேமிச்சிருக்கலாம். இப்ப இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. மகாராஜா, ஒருவேளை எல்லாரும் அவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த சமுதாயத்துல எந்த நல்லதுமே நடக்காது. இருந்தாலும் இந்த பிரசாத் அவர்களுக்கு நாம குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்கறது தான் நியாயமா இருக்கும். அதோட விஸ்வநாதன் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்ப சரி கட்டுறதுக்கு நாம பிரசாத் அவர்களை தான் வற்புறுத்தணும். பண்டிதனை ராமகிருஷ்ணா, உன்னுடைய கருத்தை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். மனிதாபிமானம் எல்லாத்த விடவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்ல வர நியாயமணியா? இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா? மகாராஜா, ஆபத்தான சமயங்கள்ல மட்டும்தான் இந்த மணி ஓசை கேட்கும். வணக்கம் பண்டிதரே.
எங்க தர்பாரோட நியாயமணியை அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யார் நீங்க? உங்களோட பேர் என்ன? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நான் மத்த எல்லார் மாதிரியும் இல்ல, எப்பவுமே அமைதியா வாழ்றவன். என்னோட செயல்பாடுகள் தான் என்னோட அடையாளம். என்னோட பேரு கல்லூரி திங்கர், சாஸ்திர பண்டிதன். ராமா, இவரை பார்த்தா ஒரு மிக சிறந்த ஞானி மாதிரி தெரியுதுல்ல? ஆமா பட்டு, ஆனா இதுக்கு முன்னாடி இவரை எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி தோணுது. எப்படி? ஆனா எங்க பார்த்திருப்பேன் புரியலையே. கல்லூரி தின்கர் அவர்களே, எங்க தர்பாருக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். என்ன விஷயமா நீங்க இங்க வருகை தந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மகாராஜா, நான் விஜயநகர ராஜ்யத்தோட ஒரு சாதாரண பண்டிதன் தான். ஆனா உலகத்தோட அமைதிக்காக ஒரு மகா யாகத்தை பண்ணலாம்னு இருக்கேன். நடத்த போற யாகத்துக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து 100 பசுக்களும் தேவைப்படுது மகாராஜா. பசுவால உருவாக்கப்பட்ட நெய்யை தான் இந்த யாகத்துக்கு பயன்படுத்த போறேன். மகாராஜா, இந்த தெய்வீகமான காரியத்துக்கு எனக்கு அதுக்காக 1000 பொற்காசுகள் தேவைப்படுது மகாராஜா. அது காரணமா தான் நான் இப்ப உங்க முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன். குருஜி, கொஞ்சம் கவனமா இருங்க. இவன் மண்டைய பார்க்கும்போது உங்க இடத்த பறிக்க வந்த மாதிரி எனக்கு தோணுது. ஆமா குருஜி, இது உண்மையிலேயே ரொம்ப உயர்ந்த எண்ணம் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட என்ன நானே பாக்கியம் செஞ்சவனா கருதுறேன். உங்களோட இந்த மகா யாகத்துக்கு உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். எனக்கு நம்பிக்கை இருந்தது மகாராஜா. நான் உங்க புகழ பத்தி தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். மந்திரியாரே, மகாராஜா, இந்த மகா யாகத்தை நடத்த இவருக்கு என்ன நிதி உதவி தேவையோ அதையெல்லாம் நம்ம அரச கஜானாவில இருந்து எடுத்து கொடுங்க. உத்தரவு மகாராஜா. குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஏற்கனவே உங்களோட பெரிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கா. இப்ப இந்த புது பண்டிதன் உங்க ராஜ புரோகிதர் பதவிக்கு வள்ள வைக்க போறான்னு நினைக்கிறேன். மகாராஜா, நீங்க தவறா எடுத்துக்கலன்னா நீங்க என்னோட ஒரு வேண்டுகோளை ஏத்துக்கணும். நிச்சயமா, சொல்லுங்க. நான் ஒரு தீட்சை எடுத்திருக்கேன் மகாராஜா. அதன்படி யாகத்துக்காக அரசாங்கத்தோட பணத்தை நான் வாங்க மாட்டேன். ஒரு சிறந்த பிராமணனுடைய பணம் தான் எனக்கு தேவை. அற்புதம். நம்முடைய ராஜ தர்பார்ல மொத்த விஜயநகரத்திலையும் ரொம்ப தூரம் வரைக்கும் எங்க குருதேவர் ஆச்சாரியர் தாத்தாச்சாரியரை விட ஒரு மிக சிறந்த பிராமணர் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. குருதேவர் வாழ்க. டே மணி, இன்னைக்கு இந்த அரசவையில இருந்து இந்த கிழவனுடைய மொத்த பணத்தையும் புடுங்கிதான் அனுப்பி வைக்க போறாங்க பாரு. தலையிட்டு அப்பதான் நிம்மதியா இருக்கா. மகாராஜா, அது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் ஆசையெல்லாம் முற்றும் துறந்தவன். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வெறும் ஆண்டவனோட கருணை, நீங்க கொடுக்கிற கௌரவம், நான் அடைஞ்சிருக்கிற ஞானம் மட்டும்தான். இவர்கிட்ட 1000 பொற்காசுகளை கொடுக்கறதுக்காக நான் என்னோட வீட்டையும் என் பசுவையும் விற்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பசுவை வித்துருங்களேன் குருதேவா. இந்த மகா யாகத்துக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். மனித குலத்தோட நன்மைக்காக நீங்க எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம். அவர் சொல்றது சரிதான் குருஜி, அப்படியே செஞ்சிருங்க. நீங்க பண்ணாம வேற யார் பண்ண போறா பாருங்க, செஞ்சிருங்க. நான் இத உங்ககிட்ட இருந்து தட்சணையா வாங்க போறதில்ல, உங்ககிட்ட கடனா தான் கேக்குறேன். அந்த மகா யாகம் முடிஞ்ச பிறகு நீங்க எனக்கு கொடுத்த பொற்காசுகளை நிச்சயம் நான் திருப்பி கொடுத்துருவேன். நீங்க என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு அந்நியன் மட்டும்தான். முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட நான் எப்படி 1000 பொற்காசுகளை ஒப்படைக்க முடியும்? நீங்க பண்டிதரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை திருடனா கூட இருக்கலாம் இல்லையா? நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் கூட பண்ணலாம் இல்லையா? நீங்க ஒரு மோசக்காரரா இருக்கலாம், என்னை ஏமாத்தி பணம் பறிக்க வந்திருக்கலாம். சொல்லுங்க, இப்ப நான் உங்களை நம்பணும்னா எப்படி நம்புறது? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க குருதேவா. இதே மாதிரிதான் பிரசாத் அன்னைக்கு ராத்திரி வழியில போற யாரோ ஒரு அந்நியன் மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்க முடியும்? சொல்லுங்க குருதேவா, பிரசாத் எதுக்காக அவரோட உயிரை ஆபத்துல வைக்கணும்?
ஒரு நிறமாத கர்ப்பிணி பெண்ணை பார்க்கும்போது ஒருத்தருக்கு நம்பிக்கை வர முடியாதா என்ன? இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் என் மேல எதுக்காக நம்பிக்கை வைக்கலையோ அதே மாதிரி தான் அவரும் நம்பல. கல்லூரி தினகர் அவர்களே, நீங்க சொல்ல வர கருத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. தெளிவா சொல்றீங்களா? மகாராஜா, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு பண்டிதனா மகா யாகத்துக்கு ராஜகுரு கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்கேன் மகாராஜா. ஆனாலும் என் மேல அவருக்கு இன்னும் நம்பிக்கை வரல. அன்னைக்கு அர்த்த ராத்திரியில யாரும் இல்லாத நேரத்துல ரொம்ப களைச்சு போய் இந்த பிரசாத் ரொம்ப களைச்சு போய் அவரோட வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும் போது விஸ்வநாத்துக்கும் அவரோட மனைவிக்கும் எப்படி நம்பி உதவி செய்ய முடியும்? ஒருவேளை அவரை சதி திட்டம் தீட்டி கொள்ளையடிக்க திட்டமிட்டு இருக்கலாம்ல? இவர் சொல்றது சரின்னு தான் எனக்கும் தோணுது. பிரசாத்துக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறது நியாயமா மகாராஜா? அவருக்கு விஸ்வநாத்தோட பழக்கமே இல்லை. அதனால பிரசாத் விஸ்வநாத்துக்கு உதவி செய்யாம போனதுல எந்த தப்புமே இல்லை மகாராஜா. ஒருவேளை விஸ்வநாத் ஏதாவது சதி திட்டத்தோட இருந்திருந்தாருன்னா, ஒரு கொள்ளக்காரனா வழிப்பறி செய்யறவனா இருந்திருந்தா, அதனாலதான் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பிரசாத் அப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. சாஸ்திரங்கள்லயும் தெளிவா இருக்கு, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக வன்முறையை கையாளலாம்னு இருக்கு. அது தப்பும் இல்லை. அதனால பிரசாத் மேல எந்த தப்புமே இல்லை. அவருக்கு தண்டனை வழங்குறது நியாயம் இல்லை. கல்லூரி தினகர் அவர்களே, நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். இருந்தாலும் எல்லாரும் அவங்களுடைய பாதுகாப்பை பத்தி மட்டுமே யோசிச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவி செய்ய முடியும்? மொத்த உலகமும் நிர்கதி ஆயிடும்ல. அப்புறம் என்ன ஆகும்? இருந்தாலும் நடந்த சம்பவத்துல நான் சொன்னது நியாயம்தான் மகாராஜா. என்னால் அதை இப்பவும் நிரூபிக்க முடியும் மகாராஜா. மகாராஜா, விஸ்வநாத் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி வழங்குங்க. நிச்சயமா அனுமதி உண்டு. சொல்லுங்க விஸ்வநாத், சில காலமா நீங்க எந்த கொள்ளை முயற்சியிலையும் ஈடுபடலையா? அது இவர் சொன்னது உண்மைதான் மகாராஜா. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரனா இருந்தேன். எல்லாரும் என் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரன். ஆனா நான் இப்ப அது எல்லாத்தையுமே மறந்துட்டேன் மகாராஜா. இப்ப நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு சராசரி மனுஷனா வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ கொள்ளைக்காரன் தான் மகாராஜா. இந்த ஆளுக்கு 3 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் கிடைச்சது. இதோட என் கருத்தை முடிச்சுக்கிறேன் மகாராஜா. எல்லாரும் ஒரு விஷயத்தை உணர்ந்தாகணும். ஒருத்தர்கிட்ட இருந்து பறிச்சா அதுக்கு காலம் பதில் சொல்லும். சொர்க்கமும் இங்கதான், நரகமும் இங்கதான். பாவ புண்ணியங்களோட பலனை நாம இங்கேயே அனுபவிச்சாகணும். ரொம்ப நன்றி பண்டிதரே. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதான். என்னுடைய தவறை திருத்தினதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். பரவாயில்ல, நான் வந்ததே அதுக்குதான். மகாராஜா, நான் இந்த மகான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் மனசார ஆமோதிக்கிறேன். இவர் சொல்றது ரொம்ப சரி. இந்த பிரசாத் விஸ்வநாத் மேல எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? விஸ்வநாத் பிரசாத் மேல சுமத்தின எல்லா குற்றச்சாட்டுகளும் சரியான ஆதாரங்களின் அடிப்படையில் இல்ல. அதனால பிரசாத் ஒரு நிரபராதி. அதனால அவருக்கு எந்த விதமான தண்டனையையும் வழங்குறது உகந்ததா இருக்காது. இந்த வழக்கு இதோட முடிவடையுது. கல்லூரி தினகர் அவர்களே, உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். உங்க புத்திசாலித்தனமும் திறமையும் உங்களுடைய சாஸ்திர ஞானத்தையும் நினைச்சு நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மந்திரியாரே. மகாராஜா, உத்தரவு மகாராஜா. இது எங்க தரப்புல இருந்து ஒரு சின்ன பரிசு.
மன்னிக்க வேண்டும் மகாராஜா. நான் முற்றும் துறந்தவன், சாஸ்திரங்களுக்காகவே வாழ்பவன். நியாயமும் ஒழுங்கும் என்னோட கடமை. நான் கல்லூரி திங்கராவே வாழ விரும்புறேன். மகாராஜா, ஒருவேளை நீங்க எனக்கு பரிசு கொடுக்க விரும்பினா அப்ப ஒரு பரிசை நீங்க உங்க ராஜ்யத்துக்கு வழங்குங்க. என்னோட சார்பா மக்களுக்கு தகுந்த நியாய தீர்ப்புகளை வழங்குங்க. நீங்க தினசரி எந்நேரமும் அரசாங்க கடமைகளை நிறைவேற்றுறதுல மும்முரமா இருப்பீங்க. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வர இல்லற பிரச்சனைகள்லையும் கவனத்தை செலுத்துங்க. உங்க கருத்து உண்மையிலேயே ரொம்ப உயர்வானது. ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுங்கிறதுக்கும் நீங்களே உங்களுடைய ஆலோசனையை வழங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்காக ஒரு நீதிமன்றத்தை நீங்க உருவாக்குங்க. அந்த நீதிமன்றத்துல ஒரு நாள் இல்லற பிரச்சனைகளுக்காக நீங்க நீதி வழங்கணும் மகாராஜா. இதனால சாமானிய மக்களுக்கும் பிரச்சனைகள் விலகி போகும் மகாராஜா. எந்த விதமான அநியாயங்களும் அக்கிரமங்களும் பாமர மக்களுக்கு நடக்கக்கூடாது. ஆஹா, ரொம்ப அற்புதமான ஒரு பயனுள்ள யோசனையை சொல்லிருக்காரு. குடும்ப நீதிமன்றம் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதோட இந்த மாதிரி ஒரு யோசனையை இந்த அரசவையில் இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லவே இல்லையே. மகாராஜா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யோசனையை உடனடியா செயல்படுத்தினா நல்லா இருக்கும்னு தோணுது. பிரமாதம். உண்மையிலேயே ரொம்பவும் சரியான ஒரு தீர்வை நீங்க சொல்லிருக்கீங்க. இனி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இல்லற நீதிமன்றத்தை செயல்படுத்தணும்னு ஆணையிடுறேன். அங்க சாதாரண பிரஜைகளோட வழக்குகளை நாம விசாரிப்போம். மிக்க நன்றி. சபை முடிவடைந்தது. மகாராஜா கிருஷ்ணதேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராய வாழ்க! என்ன நல்ல யோசனை தானே ராமு? பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு இந்த அரசவையில் என்ன தகுதி இருக்குன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்காக ஒரு வழியா திறமையான ஆள் ஒருத்தன் வந்துட்டான். ராமா, என்ன அப்படி பாக்குற? இந்த மர்மமான ஆள் யாரா இருக்கும்? அவரு உன்னையே கதி கலங்க வச்சுட்டாருல்ல? அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பட்டு. யார் இவரு? இதுக்கு முன்னாடி நான் இவர் எங்க பார்த்திருப்பேன்? சாரதா, சாரதா, நீ எங்க இருக்க? சாரதா! என்னாச்சு? இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே என் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? என்ன விஷயம்? இங்க பாரு, இது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாரம். இத நான் உனக்காக மெருகேத்தி கொண்டு வந்திருக்கேன். பார்க்க புத்தம் புதுசா இருக்கும். நீயே பாரு, அப்படியே ஜொலி ஜொலிக்கும் பாரு. அடேங்கப்பா, இந்த ஆரத்துல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. அழகா இருக்கு. இத போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னோட அழகு ரெட்டிப்பாயிடுச்சுன்னா பாரு. இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கு முன்னாடி நான் அழகா இல்லையா? ஏய், இல்ல இல்ல இல்ல, நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ இத போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்கே ஒரு அழகு வந்திருக்குங்கிறேன். நீதான் பேரழகியாச்சே. அதுவும் உண்மைதான். இன்னைக்குதான் சரியா பேசுறீங்க. ராமு, இன்னைக்கு புதுசா வந்த அந்த நபர் சின்ன வயசுல என்ன கூப்பிடுற மாதிரி ராமுன்னு கூப்பிட்டாரு. எப்படி? அவரை பார்க்கும்போது எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பழைய சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இவர் யாரா இருக்கும்? 15 வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்ததுக்கான பலன் கிடைச்சிருச்சு ராமு. நீ எங்க அப்பாவை அவமானப்படுத்தினல்ல, அதுக்காக உன்னை பழி தீர்க்க வந்திருக்கேன்.
அருமை ராமா, அருமை. நீ ரொம்ப புத்திசாலியானவன். என் ஆடு தொலைஞ்சு போய் 2 நாளா எங்கெங்கேயோ அலைஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஆனா யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. சரியா இந்த ஆட்டு கொட்டாயில தான் இருக்குன்னு நீ கணிச்சு சொன்ன பாரு. அங்கதான் இதோட தாயாடு இருக்கு. இதுல பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? பிள்ளை கடைசியில தாய்கிட்ட தானே போய் சேர்ந்தாகணும். இங்க பாருங்க சுவாமிநாத், நீங்க ஒரு பெரிய ஞானி. இருந்தாலும் உங்களால ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த வேலையை ராமா ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சு காட்டிட்டான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? யாராவது ஒரு பாலகன் சின்ன வயசுல ரொம்ப சாதுரியமா இருப்பானோ அந்த பாலகன் வளர்ந்து பெரியவனானதும் முட்டாள் ஆயிடுவான். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க உங்க பாலிய பருவத்துல ரொம்ப புத்திசாலியா இருந்தீங்களா? அப்படித்தானே? ஏய் இருடா. முட்டாள் தந்தையோட முட்டாள் மகன், முட்டாள் தந்தையோட முட்டாள் மகன். பண்டிதன் ராமகிருஷ்ணா, நீ செஞ்ச தரங்கெட்ட காரியத்தினால எல்லாரும் முன்னாடியும் என் அப்பா ரொம்ப அவமானப்பட வேண்டியதாயிடுச்சுல்ல. உன்னாலதான் என்னோட அப்பா ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. நடந்த அவமானத்துக்காக உன்னை நான் பழி தீக்காம விட மாட்டேன். பார்த்துக்கிட்டே இரு ராமகிருஷ்ணா. இந்த மொத்த விஜயநகரமும் உன்னை பார்த்து கை கொட்டி சிரிச்சு உன்னை அவமானப்படுத்தும். கல்லூரி அவர்கள் ரொம்ப அற்புதமா இருக்காரே. ரொம்ப நல்ல கவிஞரும் கூட. ஆமா, அவரோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா எந்த கஷ்டமும் வரவிட மாட்டாரு. குழந்தைங்களா? ஒரு குழந்தை அழுதா ஒரு கவிதை சொல்வாரு, இன்னொரு குழந்தை அழுதா இன்னொரு கவிதை சொல்வாரு. அவர் மகாராஜா கூட தர்பார்ல இருந்தே ஆகணும். தர்பார்லயா? ஏன்னா எல்லாருக்கும் பொழுதுபோக்கா இருக்கணும்ல. அப்புறம் நியாயம் வழங்குறதுல மகாராஜாக்கு உதவியா இருக்கணும். ஆனா அதுக்காக தான் பண்டிதர் ராமகிருஷ்ணா இருக்காருல்ல. அவர் ஒண்ணு அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லையே. கல்லூரி தின்கர் தான் பெரிய புத்திசாலி. நீங்களே பாத்திருப்பீங்களே, அவர் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணா சொன்னது தப்புன்னு நிரூபிச்சிட்டார்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த விஜயநகரத்துல மிக சிறந்த ரத்தினம். அவரை விட ஞானி யாரும் இல்ல. எத்தனையோ பேருக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்காரு. யாருக்கு தெரியும், அவங்கள சில பேருக்கு அநியாயமா பண்ணிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை அப்ப அரசவையில கல்லூரி தின்கர் இருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு ஈடு இணையே இல்ல. அப்படின்னா சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். நம்ம 2 பேர்ல யார் சிறந்தவங்கன்னு. அப்படின்னா நாம போட்டி போட்டுக்கலாம். ஒருவேளை நான் ஜெயிச்சனா கல்லூரி தின்கர் தான் சரியானவர்னு ஒத்துக்கணும். ஒருவேளை நீங்க ஜெயிச்சா ராமகிருஷ்ண தான் நான் ஒத்துக்கிறேன். போட்டி உனக்கும் எனக்கும் நடுவுல இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கோ கல்லூரி தின்கருக்கு மட்டும்தான். மகாராணி, மகாராஜா, எதை பத்தி விவாதம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மகாராஜா, நாங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தோம்னா, கல்லூரி தின்கர் அப்புறம் ராமகிருஷ்ணா 2 பேர்ல யார் சிறந்தவங்கன்னு பேசிட்டு இருந்தோம். இதுக்கான முடிவை நாங்க 2 பேரும் ஒரு போட்டி வச்சு நிர்ணயிக்க போறோம். சின்ன மகாராணி, நான் எப்படி உன் கூட போட்டி போட முடியும்? இல்ல மகாராஜா, உங்க கூட இல்ல. நான் மகாராணி சின்னாதேவி கூட போட்டி போட போறேன். ஒருவேளை நான் தோத்துட்டேனா அப்புறம் 1 மாசத்துக்கு நான் சமைக்கவே மாட்டேன். இன்னைக்கு முதல் முறையா எனக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணன் தோத்து போனா நல்லா இருக்கும்னு தோணுதே. மகாராஜா, இப்ப ஏதாவது சொன்னீங்களா? அதான், ஒருவேளை நீ இந்த போட்டியில தோத்து போயிட்டினா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அப்படி நடந்தாலும் நீங்க இந்த மகாராணி சின்னாதேவி கையால தான் சாப்பாடு சாப்பிட்டாகணும். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பாத்தீங்களா சின்னாதேவி? ஒருவேளை நீங்க மகாராஜா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நான் என் கையால செய்யற மிக சிறந்த சாப்பாட்டுகளை மகாராஜா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தோத்து போயிட்டதை இப்பவே ஒத்துக்கோங்க. கல்லூரி தின்கர் அவர்களை புத்திசாலின்னு சொல்லுங்க. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். போட்டிக்கு நான் தயார். அதான் சரி. சரி மகாராஜா, நீங்க யார் பக்கம் இருக்கீங்க? நானா? மகாமந்திரி திமரசு. ஆனா அவர் இந்த போட்டியில கலந்துக்கலையே. அவரு போட்டியில கலந்துக்கலாம், நான் வெளியில காத்துக்கிட்டு இருக்காரு. நான் கிளம்பணும். அங்க அரசவையில ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனையை பத்தி விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. கூப்பிடுறாரு. வர மகாமந்திரியாரே, நான் வரேன். மகாமந்திரி திம்மரசு இங்க வந்திருக்காரா? ஆனா அவரு என்னோட கண்ணுக்கு தெரியவே இல்லையே. அதை விட்டுதலுங்க சின்னாதேவி, நம்ம 2 பேரும் வாங்க போட்டி போட்டுக்கலாம். தப்பிச்சேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா நிஜமாவே வந்துகிட்டு இருக்காரு. மகாராஜா வாழ்க. மகாமந்திரியாரே, நீங்க நிஜமாவே வந்து நிக்கிறீங்க? என்ன சொன்னீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல மகாராஜா. அது ஒண்ணும் இல்ல, நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமே.
என்னன்னு சொல்றது மகாராஜா? சரி, சொல்ல முடியலன்னா விட்டுருங்க. இல்ல மகாராஜா, கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சொல்லியே ஆகணும்னா சொல்லுங்க, ஏன் தாமதிக்கிறீங்க? மகாராஜா, கல்லூரி தினகர் சிறந்தவரா இல்ல ராமகிருஷ்ணன் சிறந்தவரான்னு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆவலோட இருக்காங்க. நம்ம மக்கள் பண்டிதன் ராமகிருஷ்ணன் இல்ல, என்னோட முடிவை சந்தேகப்படுறாங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணன் வெறும் ஒரு ஆலோசகன் தான். அவன் ஆலோசனை கொடுப்பான். அவனுடைய ஆலோசனையை கேட்டதுக்கு அப்புறம், விவாதங்களை கேட்டதுக்கு அப்புறம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிற முடிவை நான் தானே எடுப்பேன். உண்மைதான் மகாராஜா. இருந்தாலும் இப்ப மக்களை எப்படி அமைதிப்படுத்துறது? மகாமந்திரியாரே, நீங்க ஒரு அறிவிப்பை வெளியிடுங்க. நான் விஜயநகர ராஜ்யத்துல இல்லற நீதிமன்றத்தை ஸ்தாபனம் பண்ண போறேன். நாளைக்கு காலையில பண்டிதன் ராமகிருஷ்ணன் மற்றும் கல்லூரி தினகர் முன்னிலையில மக்களோட பிரச்சனையை கொண்டு வர சொல்லுங்க. அந்த பிரச்சனைகளுக்கு இவங்க 2 பேரும் அவங்க ஆலோசனைகளை சொல்லட்டும். அந்த ஆலோசனைகளை அடிப்படையா வச்சு இவங்க 2 பேர்ல யார் சிறந்தவங்கன்னு நாம முடிவெடுப்போம். உத்தரவு மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நாளைக்கு பரீட்சை இருக்கு. உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கும் என்னுடைய நியாயம் வழங்குற ஆற்றலுக்கும் ஏ லாமா, யோசிக்கலையா இல்ல கனவு காணலையா? யோசிச்சுக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்கேன். கொஞ்சம் தூக்கமும் வருது. ஒழுங்கா ஒரு வேலை கூட செய்ய மாட்டியா? எழுந்துல லாமா, சீக்கிரம் எழுந்துல. என்னம்மா ஆச்சு? அழகு ராணி, கொஞ்சம் அம்மா என்ன சொல்றாங்கன்னு சொல்லு. அம்மா சொல்றாங்க உங்களோட அறிவுக்கு துரு புடிச்சிருச்சான். நல்ல மெருகுபடுத்தணும்னு சொல்றாங்க. நல்லா தேய்ச்சு. என் அறிவுக்கு என்னாச்சு? நல்லதானே வேலை செய்து. ராமா, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு பாரு. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. ஏதோ என்ன மெருகி தரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராமா. கண்டிப்பா மண்டைய நல்லா தேய்ச்சுதான் ஆகணும். என்னது? இன்னைக்கு அந்த கல்லூரி பண்டிதன் உன்னையும் நீ சொன்ன விஷயத்தையும் தப்புன்னு நிரூபிச்சிட்டாரு. நாளைக்கு புது நீதிமன்றத்துல உன்னோட அறிவு சரியா வேலை செய்யலனா, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கலனா, அப்புறம் எங்க மானெல்லாம் கப்பல் ஏறிடும். இல்ல 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 இல்ல, அப்படி ஆக கூடாது. எனக்கு என்னோட மாலன்னா பெருசு. அதனால சாரதா அப்புறம் குண்டப்பா உன் கூட படிக்க போறாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேரும் எங்க பிரச்சனைய உங்ககிட்ட எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கு சரியான பதில நீங்க சொல்லியே ஆகணும். முடியாது. கண்டிப்பா செஞ்சே ஆகணும், அதுவும் இப்பவே. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஏமா சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிற? ஏய் நீமா, அடேய் ஏய், இது ஒன்னும் சிறுப்புள்ள தனம் இல்ல. எங்க கௌரவத்தை காப்பாத்திக்க வேண்டிய விஷயம். நாளைக்கு அரசபையில நீங்க உங்க அறிவை பயன்படுத்தி நீங்க ஜெயிக்கலனா மறுபடியும் அவரே திரும்ப ஜெயிச்சிருவாரு. அப்போ எங்க கௌரவம் என்ன ஆகுறது? நாங்க தலைகுனிய வேண்டியதாயிடும்ல. இப்போ சாரதா கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இது ஒரு கற்பனை தான். நாம ஒரு ஏரிக்குள்ள இருக்கோம். நானும் அம்மா 2 பேரும் உள்ள மூழ்கிட்டோம். எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தான் நீங்க காப்பாத்த முடியும். சொல்லுங்க, யார காப்பாத்துவீங்க? நீங்க ஏறிக்கிட்ட எதுக்காக போகணும்? வீட்லயே இருக்கலாமே பாதுகாப்பா. என்ன சொல்றீங்க? கேள்வி கேட்டது நாங்க. கேள்வி கேட்டா பதில் மட்டும் தான் சொல்லணும். இன்னொரு கேள்வி கேட்க கூடாது. பதில சொல்லுங்க. எங்க போனாலும் பிரச்சனை விடாது போல இருக்கே. சரி, இப்போ உனக்கு பதில் தானே வேணும், சொல்லு. அப்போ நான் அம்மாவை தான் முதல்ல காப்பாத்துவேன், இல்லம்மா? அப்படின்னா நான் மூழ்கி சாவணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல, என்ன பத்தின கவலையும் இல்ல. எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கணும்? உங்களை இல்ல, நான் கடவுள் கிட்ட பேசிட்டு இருக்கேன். கடவுளே, என்னை எடுத்துக்கோங்க. நான் இந்த தண்ணில மூழ்கி என்னோட உயிரை தியாகம் பண்ண போறேன். இவருக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்ல. பாத்தியா சாரதா,
பண்டிதர் ராமகிருஷ்ணா இப்ப ஒரு முடிவு எடுத்துட்டான். அவன் மனசுல நீ இப்ப தண்ணியில மூழ்கணும்னு நினைச்சிட்டான். அப்பதானே ரெண்டாவது பொண்டாட்டி கிடைக்கும். அதனாலதான் அவன் அம்மாவை காப்பாத்த நினைக்கிறான். இன்னொரு பொண்டாட்டி கூட்டிட்டு வர போறீங்களா? உங்களுக்கு அவ்வளவு தைரியமா? அம்மா சுப்புலட்சுமி அம்மா, உனக்கு இதான் வேலையா? என்ன சாரதா நீ அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறிய? என் மனசுல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்திருந்தா நான் உனக்காக இந்த மாதிரி நகையெல்லாம் கொண்டு வருவேனா சொல்லு? பாத்தீங்களா, நான் சாகிறது தான் நல்லதுன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்பதானே இன்னொரு பொண்டாட்டி கூட்டிட்டு வர முடியும். உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. எடுத்துக்கோ கடவுளே, எடுத்துக்கோ. ஆமா, முதல்ல அந்த சுப்புலட்சுமி அம்மாவை எடுத்துட்டு போங்க. ஏம்மா சுப்புலட்சுமி, உன்னால உன் அனுதாபத்தையும் உன் ஆறுதலையும் உன்கிட்டயே வச்சுக்க முடியாதாம்மா? குடும்பத்துல கும்மி அடிக்கிறியம்மா. சாரதா, சாரதா, நான் முதல்ல அம்மாவை இதுக்கு காப்பாத்துறேன்னு சொன்னேன்னு கேள. நான் எதையும் கேட்க மாட்டேன், போங்க. நான் இது வரைக்கும் எங்கேயுமே பொண்டாட்டி ஏரியில மூழ்கி செத்ததா கேள்விப்பட்டதே இல்ல. பொண்டாட்டிங்களுக்கு ஒண்ணும் இல்ல, புருஷங்க நிலைமை தான் பாவம். என்ன மாதிரி பாருங்கம்மா என்ன சொல்றாருன்னு. மாட்டிக்கிட்டியா ராமா? இப்ப என்ன பண்ண போற? படிச்ச கடவுளாலே பெண்களோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியல. நீ எங்க இருந்து புரிஞ்சுக்க போற? அனாவசியமா எதுக்கு நீ வாயை கொடுக்கற? ஏன்னா என் மூளை குழம்பு போச்சுல்ல. வணக்கம் மகா ஞானி கல்லூரி தின்கர் அவர்களே. உங்களை மாதிரி ஒரு மகா ஞானிக்கு என்னோட கோடானு கோடி வணக்கங்கள். உங்களை மாதிரி ஒருத்தரால தான் மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு பெருமை சேர்க்க முடியும் இல்லையா? என் மனசுல இருக்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க ரொம்ப கச்சிதமா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை தான் மகா ஞானி மகான்னு சொல்லுவாங்க. இது பாருங்க ஐயா, மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருக்கு சிறப்பு ஆலோசகனா இந்த முட்டாள் பண்டித ராமகிருஷ்ணன் இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் அறிவாளின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரியா சொன்னீங்க. அதோட அவன் பெரிய பேரும் புகழும் அடையணும்னு நினைக்கிறான். ராமகிருஷ்ணாவுக்கு எதிராக செயல்படணும், அப்படித்தானே? அவன் ஞானத்து மேல அவனுக்கு ரொம்ப அகங்காரம். அவனுக்கு கொஞ்சமாவது தன்மானங்கிறது இருந்திருந்தா. உங்களை மாதிரி மகா ஞானிங்க இருக்கிற சந்தர்ப்பத்துல அவன் எந்த வகையிலையும் மூக்க நுழைச்சிருக்க முடியாதுல்ல. அவன் தானாவே தனது பதவியை தியாகம் பண்ணி எனக்கு ஒப்படைக்க போறான். ஆஹா, நீங்க மகா ஞானிதான். ஒருவேளை நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அரசியல் தந்திரத்தை பயன்படுத்தி பகடக்காய நகர்த்தணும்னு பாக்குறீங்க. ஆமா, சாமதான பேத தண்டம் எது எப்படி இருந்தாலும் அந்த ராமகிருஷ்ணாவை அரசவையிலிருந்து எப்படியாவது வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா. அந்த இடத்தை எனக்கு கொடுக்க போறீங்க இல்லையா? அப்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நான் எல்லா விதத்திலையும் உதவியா இருப்பேன்னு நினைக்கிறீங்க இல்லையா குருதேவா? அப்ப மகாராஜாவுக்கு முன்னாடி உங்க பெருமையை பாட சொல்றீங்க இல்லையா? ஆமா. மணி, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே இந்த கிழவனை பத்தி சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுறது இந்த மொட்டை தலைய மட்டும்தான்டா. பண்டித ராமகிருஷ்ணனை பதவி இழக்க வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். அப்ப சரி, ஒரு பட்சி மாதிரி பறந்து காட்டுங்க பாப்போம். கண்டிப்பா, நான் தயாரா தான். சரி, அது இருக்கட்டும். நீங்க ஒரு வாத்து மாதிரி மாறி காட்டுங்களேன். நான் வாத்தா மாறணுமா? ஆமா. போதும். இது பாருங்க ஐயா, நீங்க இப்போ விஜயநகர ராஜ்யத்தோட ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் அவமானப்படுத்திருக்கீங்க. நான் உங்களை தேடி வந்தது ஒரு உதவி கேட்டு. ஆனா நான் தயாரா இல்ல. எந்த சமயத்துல எதை பண்ணணும்னு எனக்கு எல்லாமே தெரியும். உங்களோட எந்த அறிவுரையும் எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை. நாளைக்கு அரசவையில மகாராஜா முன்னாடி நான் நிரூபிச்சு காட்டுறேன். மகாராஜா, இன்னைக்கு விஜயநகர் ராஜ்யத்தோட சரித்திரத்துல விசேஷமான நாள். முதல் தடவையா இன்னைக்கு மகாராஜா இதுவரைக்கும் வழங்கின நீதி மேல சிலருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதனால மகாராஜாவுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறது, பண்டிதர் ராமகிருஷ்ணன் வழங்கிய ஆலோசனைகள்ல மக்கள் தங்களோட நம்பிக்கையை இழந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த அரசவையில குடும்ப நீதிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் மற்றும் கல்லூரி தின்கர் அவர்களுக்கும் இடையில ஒரு சோதனையை மேற்கொள்ள போறோம். வருகிற பிரச்சனைக்கு 2 பேரும் தங்களோட கருத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் யாரோட ஆலோசனை சிறந்ததுன்னு மகாராஜா அவர்கள் நீங்க முடிவெடுக்கணும். அப்புறம் கடைசியில யாரோட ஆலோசனைகள்ல அதிகமான நீதி இருக்கோ அந்த நபரை வெற்றியாளரா அறிவிக்க வேண்டிக்கிறேன். நல்லது மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணனையும் கல்லூரி தின்கர் அவர்களையும் அழைக்க உத்தரவு கொடுங்க. அனுமதி உண்டு மந்திரியாரே.
பண்டிதர் ராமகிருஷ்ணா மற்றும் அவரோட போட்டியாளர் பண்டிதர் கல்லூரி திங்கர் இருவரும் அரசவைக்கு வருகிறார்கள். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.